ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த ஆவணி மாதம் மேஷராசிக்கு நன்மையும் தீமையும் வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு. 3ல் உள்ள செவ்வாய் உத்தியோகத்துல துணிச்சலான முடிவுகளை எடுக்க துணை புரிவார். அதே நேரம் என்ன வேலை செய்யணுன்றதுல நீங்க தெளிவாகவும் இருப்பீங்க. போன மாதம் நிறைய சோதனைகளை நீங்க கடக்க வந்தது. எந்த முடிவும் எடுக்க முடியாம தெளிவு இல்லாம இருந்தீங்க. ஆனா இந்த மாதம் அப்படி இல்லை. மிக தெளிவோட முடிவுகள் எடுப்பீங்க. என்னதான் தெளிவோட முடிவுகள் எடுத்தாலும் நம்ம நடந்துக்கிற முறையில சில மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க எச்சரிக்கையோட நீங்க நடக்க வேண்டியது அவசியம். சக ஊழியர்கள் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கண்டிப்போட நடத்துவாங்கன்னாலும் உங்க மேல சில அக்கறையால சில விஷயங்களை செய்வாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறது நல்லது. பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அதுக்கான ஆதாயங்கள் அதிகம். செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே நிலைதான். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆடை ஆபரண தொழில்கள், மருத்துவம், கம்ப்யூட்டர், அக்கவுண்ட்ஸ், இரும்பு, ஆலயம் தொடர்பான தொழில்கள், இந்த துறைகளை சார்ந்தவங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, பெட்ரோலியம் சம்பந்தமான எரிபொருள் தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் ஏற்படுத்துற மாசம்னே சொல்லலாம். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும்னாலும் கூச்சலும் குழப்பமும் அடிக்கடி ஏற்படும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமைகள் கூடும். அது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல வயதான பெண்மணிகள் இருந்தா அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வியும் அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது ஆகஸ்ட் மாத இறுதி வரை உங்களுக்கு வயிற்றுப்போக்கோ அல்லது அஜீரண கோளாறோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது மனைவிக்கும் பொருந்தும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வாயு தொல்லையால பிரச்சனைகள் இருக்கும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தையோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். மாணவ பருவத்தில் உள்ள மேஷராசிக்காரங்க சிறப்போட படிக்கிற மாதம்னு இது சொல்லலாம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தால ஒரு சில பாதிப்புகளோ மன உளைச்சல்களோ ஏற்படலாம். இளைய சகோதரத்தால ஆதாயங்கள். கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் கூடும். இதெல்லாம் இந்த மாத சிறப்பு பலனா எடுக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர், அறுவடை முருகன், காளி, பைரவர்.